வெல்கம் டு இணைந்த கைகள் இன்ஜினியரிங் அகாடமி. இதில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் ஏஇ கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்த்துட்டு எல்லாமே 2024 கேட்ட கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். புரியுதுங்களா? ஸோ இதோட ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸ் நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இனிமேல் போடுறோம், அதே பிளேலிஸ்ட்டில் நாங்கள் கொண்டு வந்து போடுறோம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம அகாடமி வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் கோர்சஸில். ஸோ சாப்பிட்றதுக்குள்ளே போயிடுவோம். ஏ 306 வாட்னு கொடுத்துட்டாங்கனாலே அது என்னது கண்டிப்பாக பவர் தான். இந்த பவர் கொடுத்துருக்காங்க. எதோட பவர் கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா கேரியர் இஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட். இந்த பவரில் கேரியர் இஸ் ஆம்பிளிட்யூட் மாடுலேட்டட் simultaneously by 2 audio waves with modulation percentage of 55 and 65 respectively. Total radiated power, நல்லா பார்த்துங்க, total radiated power after modulation என்னன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க? மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துட்டாங்க, கேரியரோட பவர் கொடுத்துருக்காங்க. மாடுலேஷன் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி 2 கொடுத்துருக்குறாங்க, கேரியர் பவர் மட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த கிவன் டேட்டாவை வச்சு நம்ம என்ன கேட்குறாங்க அப்படின்னா டோட்டல் ரேடியேட்டட் பவர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கேள்வி. ஓகேங்களா? சால்வ் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். பிசி கொடுத்துட்டாங்க, கேரியர் பவர் கொடுத்துட்டாங்க, மாடுலேஷன் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க 55 அண்ட் 65. மாடுலேஷன் இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பர்சன்டேஜில் சொன்னதுனால இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், மாற்றிட்டேன். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ஸோ டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணால் இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்து கூட்டி போட்டணும். அவள் முடிஞ்சு போச்சா? இப்போ இது கிவன் டேட்டாவை என்ன பண்ணுவோம், போடுவோம். 0.55 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.65 ஹோல் ஸ்கொயர். வரதை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் எடுக்கணும். அடிச்சு போட்டுனா ஆன்சர் என்ன வரும்னா தெளிவாகவே நான் எழுதிடுறேன். நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வரப்போகிற எக்ஸாமுக்கு எல்லாம். ஸோ என்ன இதோட ஆன்சர் என்ன வரும்? 0.3025. டேரெக்டாகவே எழுதிடலாம். இருந்தாலும் நீங்கள் எல்லாமே நான் எழுதுறது ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஈச் அண்ட் எவ்ரி திங் என்ன பண்ண ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போட்டுறேன். அது ரெண்டையும் ஆட் பண்ணி ரூட் எடுத்துக்க வேண்டியதான். ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா 0.725 அப்படின்னு வரும். இதுக்கு நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 0.85 அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு எம்மாக கிடைக்கும். டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸ். இப்போ டோட்டல் மாடுலேஷன் இண்டெக்ஸை வச்சு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா பவரை கால்குலேட் பண்ண வேண்டியதான். நான் என்ன பண்ண வேண்டியது, இந்த பவரை கால்குலேட் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணுவான். ஸோ பி டோட்டல் ரேடியேட்டட் பவர் தானே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. டோட்டல் ரேடியேட்டட் பவர் கேட்டிருக்காங்க. பி டோட்டல் இஸ் ஈக்குவல் டு பிசி. ஃபார்முலா முக்கியம், 1 + m² டோட்டல் டிவைடட் பை 2. ஃபார்முலா முக்கியம், தெரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சரை ப்ரொசீட் பண்ண முடியும். ஓகேங்களா? இனிமேல் கிவன் டேட்டாவெல்லாம் போட வேண்டியதான். கேரியர் பவர் 306 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், 1 + 0.85 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. கேன்சல் பண்ணும்போது என்னவாகும், இடத்துல போடுவோம். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இங்கே போடுறேன். ஓகேங்களா? ஏன்னா லென்த்தாக போகுது, சிம்பிளிஃபை பண்ணி போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால நான் இங்கே போடுறேன். ஓகேங்களா? 306 + 1 + என்ன வரும், ஸ்கொயர் பண்ணி போடும்போது 0.7225 டிவைடட் பை 2. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், அதே 306 1 + 0.3615 அப்படின்னு வரும். ஓகேங்களா? 306 × 1.3615
இதை நான் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன ஆன்சர் வரும்? P total approximately 416.5 வாட் அப்படின்னு வரும். இவ்வளோதான். இதுதான் ஒரிஜினலாக உங்களுக்கு வர்றது. பி டோட்டல் என்ன வரும் அப்படின்னா 416.5 வாட் அப்படின்றது உங்களுக்கு இதுக்கு எக்ஸாக்டான ஆன்சராக வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது கண்டிப்பாக ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஃபார்முலா தெரியாமல் என்ன பண்ண முடியாது, இதுக்குள்ளே வர முடியாது. ஃபார்முலா வந்து 2 ஃபார்முலாவை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு பி டோட்டலுக்கான ஃபார்முலா பிசி ஈக்குவல் டு 1 + m² டோட்டல் டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாவும், நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம் டோட்டலுக்கு ஒரு ஃபார்முலா. ஸோ எம் அப்படின்றது மாடுலேஷன் இண்டெக்ஸை குறிக்கும். நார்மலாக மாடுலேஷன் இண்டெக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கணும், பர்சன்டேஜை நார்மலாக மாற்றி வச்சு என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ பி டோட்டல் அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக வரும் 416.5 வாட்ஸ் அப்படின்றது ஆன்சராக இந்த சம்முக்கு வரும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபைண்ட் தி இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி சேனல் இஃப் தி சேனல் பேண்ட்வித் 100 எஸ்என்ஆர் 7. ஓகேங்களா? இது கிவன் டேட்டாலாம் 2 தான் கிவன் டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா சேனல் பேண்ட்வித். ஸோ சேனல் பேண்ட்வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கொடுத்துருக்காங்க. அடுத்தது சிக்னல் டு நாய்ஸ் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த கிவன் டேட்டா 2 வச்சு நான் என்ன பண்ண முடியும், இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் சேனல் வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிடலாமா? இதுவும் ஈஸி தான். படித்தவங்களுக்கு ஈஸி, ரொம்ப ரொம்ப ஈஸி. படிக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபார்முலா C = B டாட், அதாவது B × log 2 1 + SNR. ஓகேங்களா? உங்கள் கிவன் டேட்டாவில் எஸ்என்ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 7 கொடுத்துருக்காங்க. பேண்ட்வித் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 100 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே கொடுத்துட்டாங்களா. இந்த சம்மை நான் சால்வ் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன, C = பேண்ட்வித் × log 2 1 + SNR அப்படின்ற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன பண்ண வேண்டியதுதான், கிவன் டேட்டாவில் கொண்டு வந்து, கிவன் டேட்டா இங்கே இருக்குது, அப்படியே கொண்டு வந்து சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இது வந்து 100 log ஸ்கொயரு 1 + 7. ஓகேங்களா? இது அவ்வளோதான். இதில் தெரிஞ்சிட்டா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டக்குன்னு ஆன்சரை போட வேண்டியதுதான். ஓகேங்களா? ப்ரீவியஸ் எல்லாம் ஒரே லாகை வச்சு போட்டோம். இப்போ இதே மாதிரி வருது. log ஸ்கொயரு 2⁸. இது என்ன பண்ண, log 2⁵ அப்படின்னு எழுதலாம்ல. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிடுவோம், அந்த 2 க்கு 2 நார்மலாக கேன்சல் ஆகிட்டு 100 இது வந்து 3ஆக மாறிடும். அப்படின்னா 300 என்னது பிட்ஸ் பர் செகண்ட். அவ்வளோதான். ஸோ நீங்கள் இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த சம்மை கொண்டு வந்து இப்படி வந்து நிறுத்தலாம். ஓகேங்களா? ஸோ இன்ஃபர்மேஷன் கெப்பாசிட்டி ஆஃப் தி சேனல் என்ன பண்ணிட்டோம், நம்ம கண்டுபிடிச்சோம். கொடுத்த கிவன் டேட்டா பேண்ட்வித் எஸ்என்ஆர் மட்டும் கொடுத்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் டைரெக்டாக ஆன்சர் இருக்கும். சிலதுக்கு மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், நியரஸ்ட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கேள்வி இதுதான். The amplitude of sinusoidal signal varies between -5 volt and 5 volt. The signal is quantized by a uniform quantizer in PCM system. The minimum number of quantization level is required to achieve the signal to quantization noise ratio of 43.8 dB. என்ன கேட்குறாங்க அப்படின்னா,
மினிமம் நம்பர் ஆஃப் குவான்டிடேஷன் லெவல் என்னன்னு கேட்குறாங்க. பிசிஎம்னு சொல்லிட்டாங்க. ஆம்பிளிட்யூடோட ரேஞ்ச் வந்து +5 -5 சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்து குவான்டிடேஷன் நாய்ஸ் ரேஷியோ 43.8 dB அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு கிவன் டேட்டாவில் சொல்லிட்டு உங்களை என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் குவான்டிடேஷன் லெவல், நம்பர் ஆஃப் பிட்டு தெரிஞ்சாதான் என்ன, நம்பர் ஆஃப் பிட் அப்படின்றது என்ன அது என்ன தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்பர் ஆஃப் லெவல் கண்டுபிடிக்க முடியும். ஸோ என்ன தெரியணும், அது என்ன நான் என்ன பண்ணணும் அப்படின்னா L = 2n சொல்லுவோம். அந்த ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா. அப்போமா என்னென்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவில் SNRQ வந்து 43.8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அடுத்தது என்னது நம்பர் ஆஃப் பிட்டுன்றது என்ன தெரியும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சால் தான் குவான்டிடேஷன் லெவல் கண்டுபிடிக்க முடியும். L = 2n. ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு தெரிய வேண்டிய ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான். எத்தனை பேர் புதுசாக தெரியும் அப்படின்றது தெரியல, தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம், தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. SQNR dB = 6.02n + 1 + 1.72. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நான் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றதான் இங்கே பார்க்க போகிறோம். புரியுதுங்களா. இதுலேருந்து நான் என்ன ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது என்ன கொண்டு வந்து இந்த இடத்துல சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணனா எனக்கு என்ன கிடைச்சிரும், எனக்கு L கிடைச்சிரும். சால்வ் பண்ணுவோமா. ஸோ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறோம், SNRQ அப்படின்றது என்னது 43.8 = 6.02 என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் +1.72. அப்படியே எல்லாம் பண்ணி ஆன்சரை கொண்டு வாங்க. ஓகேங்களா. என்ன வருது என்கிட்ட சொல்லுங்கள். இல்லைன்னா நான் டீட்டெயிலாக போடுறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணியிருப்போம், இது இங்கிட்டு வந்துடுமா. அடுத்தது 6.02n 6.02n. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 42.04 / 6.02n. இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 7 அப்படின்றது ஆன்சராக வரும். இதுக்கு அப்ராக்சிமேட்லி என்ன வரும், 7 அப்படின்றது ஆன்சராக வரும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கோம், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பிட்டு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்பர் ஆஃப் லெவல் கண்டுபிடிக்கணும்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், L = 2n அப்படின்ற ஃபார்முலாவில் போட வேண்டியதுதான். ஸோ என்ன வரும், L = 2^7 = 128. ஸோ L என்னது 128. இதுதான் இதோட ஆன்சராக வரும். இதுவும் டைரெக்டாகவே 128 அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா. நீங்கள் இம்பார்ட்டன் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரியல அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. SQNR வேல்யூ கொடுத்துருக்காங்க. SQNR வேல்யூ தான் உங்களுக்கு என்னது 43.8 dB சிக்னல் டு குவான்டிடேஷன் நாய்ஸ் ரேஷியோ. ஸோ இதை நான் என்ன பண்ணினேன் போட்டுட்டேன் அப்படின்னா இதுலேருந்து என்ன பண்ண முடியும், என்ன தான் கண்டுபிடிக்க முடியும். அது என்ன வச்சு L கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த சம் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை வழக்கம் போல் நான் பார்த்துட்டு திருப்பி பார்ப்பேன்னா கண்டிப்பாக என்ன ஆகாது, உங்கள் மைண்டில் நிற்காது. ஏகப்பட்ட ஃபார்முலா வரும் இந்த கொஸ்டின் பேப்பரில். புரியுதுங்களா. அதே மாதிரி நம்ம அகாடமிக்கில் ஏஐக்கான கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா 7708197281 கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸு, மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதோட கண்டினியூஷனாக வேறு ஒரு 3 சம்மை சொல்லித்தரேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.